கபடம் கொண்ட அந்த கல்லனை நிச்சயமாக அல்லாஹு தஆலா வீணாக்கி விடுவான். குழப்பம் பண்ணக்கூடிய எவனுமே எந்த காலத்திலேயுமே ஜெயிக்க முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையை அல்லாஹ் இனிமையானதாகவும் மறுமையின் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு நிரந்தரமாக இனிமையானதாகவும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் தந்தருள்வானாக. உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஒரு அழகான நேர்கோட்டு பாதை காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், நரகத்தின் பாதை இது, சொர்க்கத்தின் பாதை இது என்று நேர்பட காட்டப்பட்டு அதை புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்துணர்வு என்ற அந்த மாபெரும் ஃபதுலையும் சிறப்பையும் ஒரு மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிறது. மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வெயதிஹி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமுக்கு ஒரு அழகான கோட்பாட்டு ஒன்றை செய்தார்கள். இஸ்லாமுக்கு ஒரு அழகிய வடிவத்தை தந்தார்கள். தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ பிறருக்கு நன்மை பயப்பவன் மட்டும்தான் முஸ்லீம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொப்பி, தாடி, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகை, இபாதத்து, இதெல்லாம் ஒரு காரணிகளாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான காரணியாக ஒரு முஸ்லீம் என்பவன் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். அந்த நன்மை நாவினாலோ அல்லது கரத்தினாலோ இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவன் ஒரு சிறந்த மூமினாக, சிறந்த முத்தகியாக, சிறந்த மனிதனாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவான். இதற்கு நேர் எதிர்மாறாக யார் திகழ்ந்தாலும் சரி, அவன் தொப்பி தாடி வைத்தவனாக இருந்தாலும் சரி, தொழுகை பாத்துள்ளவனாக இருந்தாலும் சரி, அல்லது காபாவுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு வாங்கி சொத்து வாங்கி அங்கே குடியமர்ந்து தினசரி காபாவை வலம் வருபவனாக இருந்தாலும் சரி, மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வெயதிஹி, பிற முஸ்லிம்களுக்கு தன்னுடைய கரத்திலேயோ நாவிலேயோ துன்பத்தை தரக்கூடிய ஒரு வழக்கம் அவனுக்கு இருந்தது என்று சொன்னால், நான் சொன்னேன் அல்லவா, தொழுகை, இபாதத்து, தவாஃபு அனைத்துமே பாழடி மண், அனைத்துமே பாழாகிவிடும். இறைவனால் துளி கூட ஒப்புக்கொள்ளப்படாது. ஏன்னா பெரிய டேஞ்சர், ஆபத்து, பிறருக்கு துன்பம் பயக்கக்கூடிய இந்த ஒரு தன்மை அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல செயல்கள் கூட நாசமாய் போய்விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டது. உலக ஃபேமஸான ஹதீஸ் இது. யா ரசூலல்லாஹ், தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், குறிப்பிட்ட அந்த பெண்மணி எல்லா அமல்களையும் செய்கிறாள். ஆனால் தன்னுடைய நாவு தேல் போன்ற கொடுக்கு போன்ற நாக்கை வச்சு பிற மக்களை நச்சு 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 நச்சுன்னு துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறா, கொட்டிக்கிட்டே இருக்கிறா. இவள் விஷயத்தில் தங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்பட்ட போது முகமது ரசூலுல்லாஹ் தயவுதாட்சணியம், நெருடல், முகதாட்சணியம் எதுவுமே பார்க்காம சொன்னாங்க, ஹியஃபின்னார், அவள் நரகத்திற்குரியவள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழக்கூடிய காலகட்டத்தில் கரத்தாலோ நாவாலோ யாருக்காவது நன்மையை பண்ணணும். உங்களுக்கு பண்ண தோணலையா, ஐங்கால தொழுகை உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும். நன்மை செய்ய முடியாட்டா, நன்மை செய்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அந்த தர்ஜா தனி. அதை விட்டுட்டு டார்ச்சர், அடுத்தவர்களுக்கு டேஞ்சர், டார்ச்சர், இது போன்றவைகளை கொடுக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் அல்ல. முக்கியமாக குறிப்பாக தீயவன் முதலாக கையில் எடுப்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எடுத்த எடுப்பிலேயே அதிரடியில் இறங்க மாட்டான். அவன் முதலாக இறங்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீய பார்வை பார்த்து எப்படியாவது அவன் அழிந்து விடக்கூடாதா, அவன் உருகுலைந்து விடக்கூடாதா, அவனுடைய பொருட்கள் செல்வங்கள் இல்லாமல் ஆகிவிடக்கூடாதா அப்படின்னு இந்த கண்ணை வச்சு பார்ப்பான். தீய பார்வை, அல் ஐனு ஹக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தீய பார்வை உடையவனின் கண்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அது உண்மை அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கண்ணீர்ன்றது ரொம்ப மோசமானது. நாம் சொல்லுவோம், உங்களுடைய நேமத்துக்களையும் உங்களுடைய பாக்கியங்களையும் உங்களை படைச்ச ரப்புவுக்கு நீங்கள் வெள்ளிட மலையாக கொட்டுனா போதும். ஊர் உலகமெல்லாம் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்குன்ற சொல்கிற அவசியம் இல்லை, அப்படின்னு சொல்லணுன்ற தேவையும் இல்லை.
அதே போல் உங்களுடைய பணக்கார இதை காட்டணுன்ற அவசியமும் இல்லை. எளிமையான முறையில் வாழணும். 4 பேருக்கு உதவுறதுல தாராளமயம் இருக்கலாம். அதில் எந்த கிறுக்கம் கண்ணு வச்சாலும் கண்ணு படாது. அடுத்தவர்களுக்கு நீங்கள் அள்ளி வழங்கக்கூடிய தயால பிரபுவாக இருக்கிறீங்க, பெரிய கொடைவல்லலாக இருக்கிறீங்க, ஒரு துளி கூட கண்ணுப்படாது. நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு துளி கூட கண்ணுப்படாது. இந்த டாம்பிகமான கல்யாணம், டாம்பிகமான ஆடம்பரம், வெளியில் நகை போட்டிருக்கிறேன், நட்டு போட்டிருக்கிறேன், சொத்து வச்சிருக்கிறேன்ற அந்த படோடாபமான பேச்சு இருக்குது பாருங்க, அந்த பேச்சு தான் கடுமையான கந்திருஷ்டியை உங்களின் பக்கம் கொண்டு வரும். அது இல்லாதவன் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய ஏக்க பெருமூச்சு, அப்பா அவனுக்கு இதெல்லாம் இருக்குதே எனக்கு இல்லையே அப்படின்ற அந்த ஏக்க பெருமூச்சு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரும் சரிவை ஏற்படுத்திடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. அல் ஐனு ஹக், கண்ணேறு என்பது, கந்திருஷ்டி என்பது உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கான சிகிச்சைகளும் சஹாபாக்களுடைய காலகட்டத்திலையும் நடந்திருக்குது. நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 முத்தான வசீஃபாக்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். சூனியம் என்ற அந்த மகா பெரிய கேடுகட்டதையும் இல்லாம ஆக்கிடும், இந்த கண்ணேறி இல்லாம ஆக்கிடும். இந்த 3மே ஆகப்பெரிய நெருப்பு, அல்லாவின் நெருப்பு. அல்லாவின் நெருப்பு மக்களின் விருப்பு. அல்லாவின் நெருப்பு மக்கள் தொடர்ந்து ஓதுகின்ற விருப்பு. என்ன விருப்பு? முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன், தாய் சூரா, சூரத்துல் ஃபலக். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாஃபாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியில் வருது பாருங்க, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து அந்த ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த இடம் வரும்போது 7 முறை உச்சாடனம் செய்யும் அந்த வார்த்தையை. அதுக்கு பிறகு அற்புதமான சூரா சூரத்துன் நாஸ், அதுவும் இதை தழுவிதான் வரும், விரிவஞ்சி அவைகளை நான் உங்களுக்கு விளக்க விரும்பலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு வசீஃபா, ஐங்கால தொழுகைக்கு பிறகும் இந்த 3 அமல்களையும் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்ய. தொடர்ந்து செய்யக்கூடிய யாரும் எந்த கண்ணீரும் எனக்கு போற்றக்கூடாது, எந்த பாதிப்பும் யாராலையும் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவை ஓதிக்கிறங்க போதும். நிறைய தடவை ஓதி 4 நாள் ஓதி 5ஆவது நாள் கடையை மூடுறது அல்ல. அதனால டெய்லி ஓதக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு முறை ஓதிக்கிறங்க. மற்றவங்க அந்த பாதிப்படைந்த மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் 7 முறை ஓதுங்க, 7 முறை ஓதுங்க. அந்த ஃபலக்குடைய லாஸ்ட் ஆயத்து இருக்குது பாருங்க, அதை 7 தடவை ஓதுங்க. சொல்றது நல்ல புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ சயபதிலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். திரும்பவும் சொல்றேன், இன்னல்லாஹ சயபதிலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். திரும்பவும் சொல்றேன், இன்னல்லாஹ சயுபதிலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். அர்த்தத்தை பாருங்க. இன்னல்லாஹ சயுபதிலு, உள்ளத்துல வஞ்சம், உள்ளத்துல குரூரம், அடுத்தவங்க வாழக்கூடாதுன்ற அந்த கள்ளன் கபடம் கொண்ட கல்லனை நிச்சயமாக அல்லாஹு தஆலா வீணாக்கி விடுவான். இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். குழப்பம் பண்ணக்கூடிய எவனுமே எந்த காலத்திலேயுமே ஜெயிக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு எந்த காலத்திலும் நல்லதை தரவே மாட்டார். இந்த வசீஃபா ஓதுங்க. அப்படியே ஒரு சூப்பர் பவர் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செஞ்சிடும், உங்களுக்குள்ள பரவி அது ஒளியாகி உங்களுக்குள்ள ஒரு பெரிய வலயத்தை ஏற்படுத்தி இவன் போன்ற அனைத்து தீவர்களிடமிருந்தும் பாதுகாப்பை தரும். ஆகப்பெரிய கொடூரனாக இருக்கக்கூடிய ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பு தரும் இன்ஷா அல்லாஹ். இந்த சஃபர் மாதம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கின்ற இந்நேரம் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து ஓதுங்க. பலாய்களும் முசீபத்துக்களும்
தூரமாகி இந்த சஃபர் சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டுமாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் போன்ற சின்ன சேனலை வைத்து மக்களுக்கு தொண்டாற்றி வரக்கூடிய உலமாக்களை ஊக்குவியுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.